ஜிஎஸ்டி அதிரடி மாற்றங்களும் எதிர்க்கட்சிகளின் தவிப்பும். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மத்திய அரசு பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தது. 2017 ஜூலை மாதம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய சீர்திருத்தமாக கருதப்பட்டது. அப்போது வழக்கத்தில் இருந்த மத்திய அரசின் 17 விதமான வரிகளும் மாநில அரசுகளின் 13 விதமான வரிகளும் இதில் ஐக்கியமாயின. உலகிலேயே மிகப்பெரிய விற்பனை வரி சீர்திருத்தமாக அப்போது இது அறியப்பட்டது. புதுடில்லியில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சந்திப்பில் பல அடிப்படை மாற்றங்களை பரிந்துரைத்துள்ளது மத்திய அரசு. வாருங்கள் அவற்றை ஒரு கண்ணோட்டம் விடுவோம். 5%, 12%, 18%, 28% என்று இப்போது இருக்கும் 4 விகிதங்கள் 5%, 18% என்று 2ஆக குறைக்கப்பட்டுள்ளன. ஆடம்பர பொருட்களுக்கும் புகையிலை, சிகரெட், சில வகை மதுபானங்கள், லாட்டரி போன்றவற்றிற்கு அதிகபட்சமாக 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அன்றாட தேவைக்கான பொருட்களுக்கும் பெரும்பாலான உணவுப் பொருட்களுக்கும் வரி கிடையாது. ஒரு சில பொருட்களுக்கு 5% வரி மட்டுமே. ஆடம்பர பொருட்கள் என்று அறியப்பட்ட எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், மொபைல், ஃப்ரிட்ஜ், டிவி, துணி துவைக்கும் எந்திரம், இருசக்கர வாகனங்கள் மற்றும் இதர வீட்டு சாமான்கள் அனைத்தும் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் மீதான வரி 28% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் அடித்தட்டு மக்கள் தங்கள் வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்ள உதவும் பொருட்கள் என்பதால் இதன் மீதான வரியை குறைத்தது எல்லாராலும் பாராட்டப்பட்டது. கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சில வகை மருந்துகள், மருத்துவ கருவிகள், விவசாய கருவிகள், நீர்ப்பாசன கருவிகள், தோல் பொருட்கள், மோட்டார்கள், இதர இன்ஜினியரிங் பொருட்கள் ஆகிய அனைத்திற்கும் இப்போது 18% வரி மட்டுமே. இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்ன? உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துவது, சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது, 2047 உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறுவது, நாடு தன்னிறைவு அடைவது ஆகிய பல நோக்கங்கள் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் உள்ளன. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு முதலில் நுகர்வை அதிகரிக்க செய்ய வேண்டும். அதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். மக்களின் பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் திறனை அதிகரிக்க செய்ய வேண்டும். வருமான மொத்தத்தையும் அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே செலவிடாமல் வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்ள ஏதுவாக பிற பொருட்களுக்கும் செலவிடும் அளவுக்கு மக்கள் கையில் உபரி வருமானம் இருக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்களின் மீதான வரி விகிதம் குறைக்கப்பட்டால் மக்கள் கையில் உபரி வருமானம் இருக்கும். அதேபோல் பிற பொருட்களின் மீதான வரி விகிதத்தை குறைத்தால் விலைவாசி குறையும். விலை குறையும் போது நுகர்வு அதிகரிக்கும். நுகர்வு அதிகரிக்க அதிகரிக்க உற்பத்தி அதிகரிக்கும். முதலீடுகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தனிமனித வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க மீண்டும் நுகர்வு அதிகரிக்கும். இதுதான் பொருளாதார சக்கரம். உலகிலேயே மிக அதிக வரி விதிப்பு உள்ள நாடாக நம் நாடு அறியப்பட்டது. தொழில்களையும் முதலீட்டாளர்களையும் பிழிந்து எடுப்பதே மத்திய அரசின் நோக்கமாக இருந்தது. பொதுமக்களும் இதற்கு விலக்கு அல்ல. தனிமனித வருமான வரி உலகிலேயே மிக அதிகமாக இருந்தது நம் நாட்டில்தான். தன் திறமையை காட்டி தொழில் செய்து வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அன்றைய காங்கிரஸ் அரசுகள் அளித்த பரிசு இதுதான். அன்று பல மாநிலங்களில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசுகளும் மத்திய அரசுக்கு ஈடாக வரி விதித்து பொதுமக்களை சுரண்டி கொண்டிருந்தன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம் பொருளாதார வளர்ச்சி 2% தான் இருந்தது. ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் என்று உலக பொருளாதார நிபுணர்கள் இதை கேலியாக பேசுவார்கள். நம் நாடு உலகின் பின்தங்கிய பொருளாதாரமாக அறியப்பட்டது. பிராங்க்லின் 5, அதாவது விளிம்பு நிலை நாடு என்று அறியப்பட்ட 5 நாடுகளில் ஒன்றாக அறியப்பட்டது. ஒரு சைக்கிள் வாங்குவதே ஆடம்பரம் என்று அறியப்பட்ட காலம் அது. குழந்தைகளின் ஸ்லேட்டு, குச்சு, பென்சில், ரப்பர், நோட்டு புத்தகம், பாட புத்தகம் போன்ற அனைத்து அத்தியாவசிய எழுது பொருட்களுக்கு கூட வரி விதிக்கப்பட்ட காலம் அது. அதெல்லாம் ஒரு காலம். இன்று நாம் புது யுகத்தில் இருக்கிறோம். மக்கள் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு செயலாற்றி வரும் ஒரு அரசு இன்று ஆட்சி செய்து வருகிறது. பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமானதல்ல, எல்லாருக்குமானது. பொருளாதார வளர்ச்சியின் பலன் அனைவரையும் சென்றடைய வேண்டும். அதுதான் சமூக நீதி. சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய வளர்ச்சியும் என்பதுதான் 2013ஆம் ஆண்டு குஜராத்தில் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி மக்களுக்கு கொடுத்த முழக்கம். அனைவருக்கும் எல்லாம் என்பதுதான் அவர் கூறும் சமூக நீதி. அதை நோக்கிதான் நாம் இன்று பயணிக்கிறோம். இந்த பாதையில் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது ஒரு மைல்கல். முன்னே செல்ல செல்ல இன்னும் பல அதிரடி நடவடிக்கைகள் காண கிடைக்கும். அதுவரை பொறுத்திருப்போம்.